வணக்கம், நான் உங்கள் வலசவாதியார். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறோம். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் முதலாவது படை வீடாக திகழ்கிறது தான் திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட தலம் இது. அறுபடை வீட்டு முருகப்பெருமான் கோயில்களில் இந்த கோயில் கொஞ்சம் அளவில் பெரிது. லிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த மலையை பற்றி சைவ சமய குறவர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார், திருஞான சம்பந்த பெருமான் இவங்கெல்லாம் இந்த ஊருக்கு வந்து ஆலய வழிபாடு செஞ்சு பதிகங்கள் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சங்ககால புலவரான நக்கீரர் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு தன்னுடைய குறையை நீக்கிக்கிட்ட திருத்தலம். இந்த திருத்தலத்துக்கு இலக்கியங்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தன்பரங்குன்று, தென்பரங்குன்று, பரங்குன்று, பரங்கிரி, திருப்பரங்கிரி, பரமசினம், சத்தியகிரி, கந்தமாதனம், கந்தமலை அப்படின்னு சொல்லி நிறைய பேரில் இதை வழங்குறாங்க. இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சிறப்போடு இருக்கக்கூடியது தூங்கா நகரம் மதுரை மாநகர். இந்த மதுரை மாநகரில் தென்மேற்கில் தேசிய நெடுஞ்சாலை வெளியே போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. ரயில் வழியாகவும் இந்த ஊரை வந்து சேரலாம். இந்த திருத்தலத்துக்கு நிறைய நகர பேருந்துகள் இருக்குது. பேருந்து நிறுத்தம் கோயிலுக்கு பக்கத்திலேயே இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. நாம் வந்திருந்த சமயத்தில் தான் இங்கே பங்குனி உத்திரத்துக்கு கொடியேற்றம் நடந்துச்சு. பொதுவாக இந்த கோயிலுக்கு உள்ள நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. அன்னைக்கு திருவிழா கொடியேற்றம் அப்படிங்கிறதுனால ஊடகத்தினருக்கு கொஞ்சம் அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஊடே நாமளும் கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம். போயாச்சு, வந்தாச்சு. இப்போ இந்த மலைக்கு நம்ம மேலே ஏற போகிறோம். என்னென்ன தகவல்கள் இருக்குது, எப்படி இருக்குது, இதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத போகும்போதே சொல்லிட்டு வரேன். நீங்களும் என் கூடவே சேர்ந்து வாங்க. நிறைய பேருக்கு இங்கே நேரில் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த தகவல்களெல்லாம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். நான் போகிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து வாங்க. போகலாமா? சரி, இதுக்கு ஏன் திருப்பரங்குன்றம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். திரு கூட்டல் பரம் கூட்டல் குன்றம். பரம் அப்படின்னு சொன்னால் பரம்பொருளான சிவபெருமானை சொல்கிறதா எடுத்துக்கிடணும். குன்றம் என்றால் குன்று, மலை. திரு என்பது அதோடைய சிறப்பை உணர்த்தக்கூடிய அடைமொழி. அதனால் இது மூணையும் சேர்த்து திருப்பரங்குன்றம் அப்படின்னு ஆயிற்று. இந்த மலை பொறுத்தவரையில் திருப்பரங்குன்றம் லிங்க வடிவமாக காட்சி அளிக்கக்கூடிய மலை. இந்த திருப்பரங்குன்றத்தில் தங்கி சிவசக்தியை நோக்கி ஆறுமுக பெருமான் தவம் இருந்தார். இந்த குன்று சிவலிங்க வடிவில் இருக்கிறதுனால சிவபெருமானே குன்றின் உருவில் காட்சி அளிக்கிறதா எல்லாராலையும் நம்பப்பட்டு வணங்கப்பட்டு வருது. இந்த மலையுடைய உயரம் சுமார் 190 மீட்டர். இந்த மலையை தினசரி வலம் வந்து வழிபட்டால் தொழுபவங்களுடைய வினைகளெல்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு திருஞான சம்பந்தர் தான் இயற்றிய தேவாரத்தில் பாடியிருக்கிறார். சரி, இங்கே முருகப்பெருமான் வந்து ஏன் தவம் பண்ணினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரு பக்தி இல்லாமல் ஞானம் பெற முடியாது. கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு சிவபெருமான் பிரணவ மந்திரத்துடைய பொருளை உபதேசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ தன்னுடைய தாயாருடைய மடியில் இருந்த முருகப்பெருமானும் இதை கேட்டுட்டார். தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திரம் உபதேசம் செஞ்சப்போ முருகப்பெருமானும் அந்த உபதேசத்தை கேட்டுட்டார். புனிதமான மந்திர பொருளான இந்த பிரணவ மந்திரம் குருவின் மூலமாக மட்டும்தான் அறிஞ்சுக்கிடணும். மறைமுகமாக அறிந்துகிறது அப்படிங்கிறது
முறை கிடையாது, அது பாவம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதனால் முருகப்பெருமான் தான் பிரணவ மந்திரத்தினையும் அதோடைய உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கே உபதேசித்தார். ஆனாலும் இது முறைப்படி சாஸ்திர முறைப்படி இல்லாததுனால அந்த குற்றத்துக்கு பரிகாரம் தேடி தான் முருகப்பெருமான் இங்கே வந்து தவம் செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் தவம் செய்கிற சமயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் சேர்ந்து இங்கே காட்சி தர்றாங்க. இங்கே பரங்கிநாதர் அப்படின்னும் ஆவுடை நாயகி அப்படின்னும் பேர் பெற்றாங்க. அவங்களுடைய ஆலயம் இன்றைக்கும் திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிற பேரில் இருக்குது. அதனால் திருப்பரங்குன்றம் போகிற பக்தர்கள் முதல்ல சிவன் பார்வதியை தரிசனம் செஞ்சுட்டு தான் முருகன் ஆலயத்துக்கு போகணும் அப்படிங்கிறது ஐதீகம். தேவர்கள் வந்து துயர் களைய பெற்றாங்க. அதாவது அரக்கர்கள்ட்ட இருந்து அவங்க முருகப்பெருமானால் விடுதலை பெற்றாங்க. அதனால் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்துகிற வகையில் இந்திரன் தன் மகளாகிய தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். முருகன் தெய்வானை திருமணம் இந்த திருப்பரங்குன்றத்தில் தான் நடந்தது. திருமண விழாவில் பிரம்மா விவாக காரியங்கள் எல்லாத்தையும் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்ன தீபங்கள்லாம் ஏந்தி நிற்க, பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்தி நிற்க, இந்திரன் தெய்வானையை தாரவார்த்து கொடுக்குறாரு. முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செஞ்சுக்கிட்டார் அப்படின்னு திருப்பரங்குன்ற புராணம் சொல்லுது. மலையடி வாரத்தில் கீழ்த்திசையில் சரவண பொய்கை இருக்குது. இந்த தீர்த்தம் முருகனுடைய கை வேலினால் உண்டானது. இந்த தீர்த்தத்தை கண்டாலும் நீராடினாலும் பாவங்கள் நீங்க பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருத்தலத்தில் மணிவிழா கொண்டாடுறதுக்கு நல்ல ஒரு தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மச்சமுனி தீர்த்தக்குளம் இருக்குது. அந்த தீர்த்தக்குள தண்ணி பாட்டில் எடுத்து கொண்டு போங்க. வீட்டு 4 மூலையிலும் குளிங்க. பிணிப்பேடைகள் அண்டாது. மொத்தம் இதில் எத்தனை படி இருக்குது? 604 படி இருக்குது. 604 படி அப்படிங்கிறது எதையும் குறிப்பிட்டு உள்ள படியா இல்லை சும்மாவா? படி எண்ணி பாருங்க, 604 கரெக்டாக இருக்கும். இல்லை, அந்த 604ங்கிறது எதுவும் குறிப்பிட்ட ஒரு நம்பரான்னு கேட்குறேன். படிகள் இல்லை அப்படி கேட்கல. இப்போ அறுபடை வீடு, 64 பேர் நாயன்மார்கள், அதை மாதிரி எதுவும் இதில் 604க்கு எந்த அர்த்தமும் இல்லை. சரி, மேலே என்னெல்லாம் இருக்குது? சிவன் இருக்காரு, மச்சமுனி சித்தர் ஜீவசமாதியான இடம், மச்சமுனி தெப்பக்குளம். அந்த மீன் ஏதோ சொன்னீங்களா? வெள்ளை மீன் அதை எடுத்து தளத்துக்கு வெளியில் காமிச்சதுனாக்கா நம்ம பார்த்தோம்னா தோசைன்னா விளையும். ஒரே ஒரு மீன், பெரிய மீன், இவ்வளோ பெரிய மீன் நம்ம தளத்துக்கு வாங்கிக்குவோம். இந்த நானும் பார்த்துருக்கேன். வெள்ளை மீன், ஒயிட் மீன். அது பார்த்தா அதை பார்த்தோம்னா நல்லது. அது ஒரே மீன் தான் இருக்கும். அதனால் ஏறுறது கொஞ்சம் சிரமந்தான். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன பிரேக் அப்புறம் இது மாதிரி உட்கார்றதுக்கு நிழல் இருக்குது. அதனால் தைரியமாக வரலாம். நாங்களும் உட்காந்து மேலே போகிறோம்.
பிடிக்கிட்டு போயிடக்கூடாது. மச்சமுனி குளம்ன்றாங்க. மச்சமுனி குளம் பதினெட்டு சித்தர்களில் 11வது சித்தரான மச்சமுனி சித்தர் இங்கே தான் ஜீவசமாதி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. இங்கே மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மச்சமுனி சித்தர் தெப்பம் அப்படின்னே ஒரு சின்ன தீர்த்த குளம் இருக்குது. இந்த குளத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த மீன் மச்சமுனி சித்தருடைய மறு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து இந்த மீனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த மீன் நம்மளை பார்த்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த மீனை வெளியே வர வைக்கிறதுக்காக நிறைய பிஸ்கட்டு, பொரி அந்த மாதிரிலாம் போடுறாங்க. அதனால் இப்போ அந்த தெப்பம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது. வர்றவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக போட்டால் சரி. ஒரு 4 மீன் கிடக்கிறதுக்கு கொண்டாந்து அள்ளி போடும்போது அந்த இடம் கொஞ்சம் குப்பையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சித்தர் இருக்கார். அதில் லிங்கம் தானே இருக்குங்க. இங்கே நாரதருக்கு சிலையும் அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலுக்கு வர்றப்போ மேலே வர்றப்போ ஏதாவது தின்பண்டங்களோ இல்லை சாப்பாட்டு பொருட்கள் எது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிடணும். ஏன் அப்படின்னா இங்கே கொஞ்சம் குரங்கு தொந்தரவு அதிகமாக இருக்குது. ஆனால் மற்ற இடத்த மாதிரி குரங்கு வந்து காயப்படுத்த மாட்டேங்குது. அதுக்கு சாப்பாடு தேவை, நம்ம எது வச்சுருக்கோமோ அதை வந்து பிடுங்கிட்டு போயிடுது. இந்த மலைக்கு மேலே வரும்போது தண்ணி கொண்டு வாங்க. மேலே மலையில் அந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கடை இருக்குது. அதில் தண்ணி கொடுக்குறாங்க. நம்ம குரங்குகளுக்கு கொடுக்குற மாதிரி பொரிகடலை எல்லாமே வச்சுருக்குறாங்க. இந்த திருப்பரங்குன்றம் மலையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு தர்கா இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அந்த தர்கா எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் தர்கா திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய
இஸ்லாமிய துறவியான அசரத்து சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவர்களுடைய கல்லறை. 12வது நூற்றாண்டில் ஜித்தா நகருடைய ஆளுநரான சிக்கந்தர் பாதுஷா அசரத்து சையது இப்ராஹிம் பாதுஷாவோட தமிழ்நாட்டுடைய ஏர்வாடி நகருக்கு வந்தார். அவங்க 2 பேரும் திருப்பாண்டியனோட போரிட்டு மதுரை மற்றும் அதோடைய சுற்றுப்பகுதிகளை கைப்பற்றினாலும் பின்னாடி திருப்பாண்டியன் திருப்பி தாக்குனதில் திருப்பரங்குன்றம் மலை மீது இவர் மரணமடைகிறார். அவருடைய மரணத்துக்கு பிறகு பாண்டிய மன்னனுக்கு கண் பார்வை பறிப்போனதாகவும் அசரத்து அவர்களுடைய அடக்கத்தலத்தில் மன்னிப்பு பெற்று மீண்டும் கண் பார்வை பெற்றதாகவும் நம்பப்படுது. மதுரை மக்பராவில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள 3வது மதுரை அசரத்தான சையது அப்துல் சலாம் அவங்க அசரத்து சுல்தான் சிக்கந்தர் பாதுஷாவனை குறித்து புகழ்பாக்கள் இயற்றியிருக்காங்க. ஒவ்வொரு ஹிஜ்ரி ஆண்டும் ரசப் மாதம் 17வது ராத்திரியில் கந்தூரி விழா நடக்குது. இந்த நாளில் அதிக அளவில் மக்கள் மலை மேலே இந்த தர்காவுக்கு வருகை புரிகிறாங்க. இந்த தர்காவிலிருந்து நம்ம நகரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் இப்போ பாருங்கள். ஆக இந்த திருப்பரங்குன்றம் கோயில், இந்த மலை, இதோடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்த்துருக்குறோம். அடுத்து இதை மாதிரியான விஷயங்கள் நம்ம வலசை போகிற சமயத்தில் என்னென்ன விஷயங்கள் பார்க்குறோமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் பதிவிடுறேன். நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இதை மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்க வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.